ஹாய் கைஸ். திடீரென போர்க்களமாக மாறிய அந்த பயிற்சி களம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாளைக்கு 2வது ஓடிஐ மேட்ச் நடக்க போகுது. முதல் ஓடிஐ மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்திட்டாங்க. நடக்க போற அடுத்த 2 மேட்ச்லயும் இந்தியா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முழு திறமையோடையும் முழு பலத்தோடையும் மோத போறாங்க. இதுக்காக இந்தியா இப்போ கடுமையான பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய அணியில என்ன பிரச்சனை இருக்கு, இந்தியாவுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத கௌதம் கம்பீர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இந்திய வீரர்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்தியா வீரர்கள் இப்போ எல்லாருமே ஒற்றுமையோட பலப்பரிச்சு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்தியா நாளைக்கு நடக்க போற 2வது ஓடிய மேட்ச்ல முழு பலத்தோட மோதி ஆஸ்திரேலியாவை மண்ணக்க வைக்க போறதாவும் அவங்க இப்போ எல்லாருமே உணர்ச்சி பூர்வமா தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக இந்திய வீரர்கள் 2-3 நாட்களாவே கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய வீரர்களுடைய பயிற்சியை நேர்ல பார்த்த மிச்சல் மாஸும் ஜாஸ் பிலிப்பையும் 2 பேரும் இது நக்கலா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது முதல் மேட்ச்ல இந்த 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லாவே விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா டீம் கேப்டனா இருக்கக்கூடிய நம்ம மிச்சல் மாஸ் தான் இப்போ பயங்கரமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அவரு இங்க பார்த்துட்டு நீங்க என்னதான் கடுமையா பயிற்சி எடுத்தாலும் உங்களால விளையாண்டு ஜெயிக்க முடியாது, நாங்க தான் ஜெயிக்க போறோம், எதுக்கு நீங்க எப்படி கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அங்க நின்று நக்கல் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. இது அங்க இருந்த நம்ம விராட் கோலி காதல விழ. விராட் கோலி எப்போதுமே வீண் வம்புக்கு போக மாட்டாரு, வர வம்ப விடையே மாட்டாரு. விராட் கோலி மிச்சல் மார்ஸை பார்த்து அவரும் பதிலுக்கு நக்கலா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒன்னும் ஆரம்பம் தான், நீங்க ஒன்னும் ஜெயிச்சலையே, இந்த ஓடிஐ மேட்ச்ல கண்டிப்பா நாங்க ஜெயிக்க தான் போறோம், அடுத்தது T20 மேட்சும் இருக்கு, டோட்டலா இந்த சீரியஸை யார் கைப்பற்றான்னு பொறுத்து பார்க்கலாம். நீ ஏதோ தூதாட்டம் பண்ணி முதல் மேட்ச்ல ஜெயிச்சுட்ட, அதுக்காக நீங்க ஒன்னும் பெரிய வெற்றியாளர்னு கணக்கு கிடையாது, இது உங்க இடமா இருக்கலாம், நீங்க ஜெயிச்சிருக்கலாம், அதுக்காக இந்தியா என்னைக்கும் சும்மா விட்டு போனது இல்ல, நாங்க என்னைக்குமே தோல்விய கையில வச்சுக்கிறது கிடையாது, திரும்ப கொடுத்துட்டு போய் தான் பழக்கம், நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நாங்க யாருங்கிறத நீ பார்க்க தான் போற அப்படின்னு விராட் கோலி பதிலுக்கு பேச, மிச்சல் மார்ஸ் பேச 2 பேருக்கும் அதே இடத்துல தள்ளுமுள்ளு கைகள் வரைக்கும் போயிருக்கு. அதை பார்த்த நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே பதிலடிச்சு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அங்க இருக்கிற 2 பேரையும் சமாதானப்படுத்தி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கும் போது விராட் கோலி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ அங்க இருந்த நம்ம ரோஹித் சர்மாவே கோவப்பட்டிருக்காரு. கோவப்பட்டு மிச்சல் மார்ஸை பார்த்து, அன்னைக்கு நீங்க எங்களை சாம்பியன்ஷிப் மேட்ச்ல ஏமாத்தி வென்றுட்டு போயிட்டீங்க, அதுக்காக நாங்க அதெல்லாம் மன்னிச்சுட்டோம்னு நினைக்காத, எப்போதுமே கேமை தான் பார்க்கணும், முன் விரோதத்தை வளர்க்க கூடாதுன்னு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன ரொம்ப சீண்டிட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன, நாங்க உங்கள்கிட்ட தோத்துருவோமா, பார்க்கலாம், நாளைக்கு நடக்க ஓடிஐ மேட்ச்ல யார ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், நீ வேணா பாரு, நாங்க சும்மா இருந்தாலும் நீயே சும்மா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்துட்ட, அதே மாதிரி நீ பேசின பேச்சுக்கு உனக்கான சரியான பதிலடிய நாங்க கொடுக்காம இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ரோஹித் சர்மா அந்த இடத்துல பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வம்புக்கு இழுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள சும்மா விட்டுட்டு பழக்கமே கிடையாது. அதனால இந்த 2வது ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறது வெறும் போட்டியா மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு பலப்பரிட்சாவும் மாறப்போகுது. இந்த மேட்ச்ல கண்டிப்பா மிச்சல் மார்ஸ் பேசின பேச்சுக்கு இந்தியா மிச்சல் மார்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தரமான பதிலீடு கொடுத்து நல்ல தோல்வி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதோட நடக்க போற 2வது ஓடிஐ மேட்ச்லயும் 3வது ஓடிஐ மேட்ச்லயும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.